வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான விளக்குங்க ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. இது விளக்கு காட்டுறேன் பாருங்கள். அருமையாக இருக்குங்க இந்த விளக்கு. அதாவது கண்ணாடி க்ளோஸ் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அணையாது. விளக்கு அப்படியே நின்று நிதானமாக எரியும். அதனால் நம்ம கிளாஸ் அப்படி எடுத்துக்கிறோம். மேலே கொடுத்த கிளாஸ் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே திரி போட்டுக்கணுங்க. பஞ்சு திரி போட்டால் நின்று நிதானமாக எரியும், கறி பிடிக்காது. அதனால் பஞ்சு திரி போட்டுக்கணும். அப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸாக போட்டு கொடுத்துருப்பாங்க. டிசைன்டு க்ளோஸ் இது அந்த லிண்டை வச்சு மூடிக்கணும். நெய்யும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, நெய் தீபம் ஏற்றினேன். இன்றைக்கி தான் முதல்ல ஏற்றுறேங்க. நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு நம்ம திரியை லேசாக அப்படியே திரிச்சிக்கணும். திரிச்சுட்டு விளக்கு ஏற்றுறோம் பாருங்கள். நெய் தீபம் அருமையாக இருக்குங்க இந்த விளக்கு. வாங்கிக்கோங்க. எல்லா ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் இருக்குது, கடைகள்லேயும் கிடைக்கிறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஃபேனு இது போட்டாலும் அணையாது. ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் விளக்கு. நீண்ட நேரம் நல்லா தெரியும். மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ண உடனே அப்படியே இருக்கும் விளக்கு. அப்படியே இருக்கும். பயப்படவே வேண்டாம். அணையுமோ, காற்றுல அணையுமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். அந்த கண்ணாடி டூமில் அப்படியே இருக்கும். பஞ்சுத்திரியே வாங்கிக்கோங்க. பஞ்சுத்திரி தான் உங்களுக்கு கறி பிடிக்காது, அழகாக இருக்கும். நம்ம முருகப்பெருமான் படம் இருக்குது பாருங்கள். படத்துக்கு முன்னால் நம்ம இன்றைக்கி ஏற்றிருக்கோம். செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு விசேஷம் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன மந்திரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சொல்லணும், தினம்தோறும் என்ன மந்திரம் சொல்லணும், நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். அப்படியே டச் பண்ணிங்கன்னா வரும், போய் பார்த்துக்கோங்க. நம்ம 3 தடவை பலம்புறம் ஆர்த்தி காட்டுறோம் முருகப்பெருமானுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விளக்கு. அந்த விளக்கு ஒளி வெளிச்சத்தில் முருகப்பெருமான் அருமையாக தெரிகிறாரு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, நம்ம முருகனுடைய திருப்புகழ் பாடலாம், கந்தசஷ்டி கவசம் பாடலாம், வேல்மாறல் மகா மந்திரம் பாடலாம், மற்றும் முருகனுடைய ஆர்த்தி பாடல் பாடலாம். நம்ம பூக்கள், வாசனையான பூக்களை முருகனுக்கு அலங்காரம் செய்து தூப தீபம் காண்பித்து நம்ம ஏதாவது ஒரு பிரசாத நைவேத்தியமாக படைக்கலாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.